ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளிக்காக ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அது என்னன்னா பீட்ரூட் ஹல்வா. இப்போ நம்ம ரீசெண்டா மேரேஜஸ் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போனா வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல இல்லைன்னா அந்த மேரேஜ் டைம்ல வந்து நம்மளுக்கு பீட்ரூட் ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து தீபாவளிக்கு பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 400 கிராம்ஸ் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு பெருசு ஒரு குட்டி. ஸோ இது ரெண்டு வந்து நீட்டாக தோல் எடுத்துட்டு நம்ம துருவிக்கிறோம். ஓகேவா? நீட்டாக தோல் எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த சைஸ்ல துருவணும். சின்னது கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து பெருசு இருக்கும், ரொம்ப குட்டி, அடுத்தது மீடியம். நான் பண்றது வந்து மீடியம் தான் துருவிட்டு இருக்கேன். ஸோ நீட்டாக தோல் எடுத்துட்டு கழுவிருக்கேன் நான். ஸோ இப்போ இதில் வந்து துருவிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வரும். ரொம்ப மெலிசா இருக்கும், லாங்காக வரும். எல்லாம் நான் வந்து துருவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் இதே தான். துருவது மட்டும்தான் டைம். மற்ற பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். ஸோ நம்ம வந்து பீட்ரூட் நீட்டா துருவி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எனி ஸ்வீட் நம்மளுக்கு தேவை நெய், சர்க்கரை. இதுல வெல்லம் போடலாமா அப்படின்னா போட்டுக்கலாம். ஆனா வெல்லத்துல அந்த மண் இல்லாம பார்த்துக்கோங்க. மண் இருந்துச்சுன்னா ஹல்வா ஃபுல்லா வேஸ்ட் ஆகும். அண்ட் இதுக்கு வந்து தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாஃப்டா இருக்கிற கஜூரம், ஓகே, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ் அண்ட் இந்த காஜு, ஏலக்காய். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்புறம் தேவை. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் நெய் போட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து ஃபர்ஸ்ட் போடுற 2 ஸ்பூன்ஸ்ல நெய்யில தான் வந்து நம்மளுக்கு வந்து பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டா ஃப்ரை ஆகணும். ஃபர்ஸ்ட் நெய்யெல்லாம் கரையட்டும். ஸோ வந்து கீ வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஓகேவா? மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த கீல தான் வந்து அது நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி ஆகணும். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப குட்டி குட்டியா பண்றா அப்படின்னா கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதா இருக்கும். ரொம்ப பெருசா பண்ணீங்கன்னா டைம் ஆகும். ஸோ குட்டி குட்டியா பண்ணா அந்த என்ன சொல்றது ஜாம் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் மீடியமா எப்பவுமே. ஸோ அடுத்த வேலை வந்து கீல வந்து நல்லா சிம்ல வச்சுட்டு, சிம் இல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சிம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கறி பிடிக்காம வேக வச்சுக்கணும் கீலையே. நம்ம வந்து பொரியல் எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவோம், தாளிச்சுட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டு வேக வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கீலையே வந்து மூடி வச்சு நல்லா சாஃப்டா வர வரையிலும் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? அப்படியே மூடி வச்சிடலாம். கறி பிடிக்காம எவ்ரி 5 minutes ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நீட்டா சிம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தப்பி தவிர வந்து உங்களுக்கு அந்த நார்மலா நம்ம அலுமினியம் இதுல பண்ணும்போது வந்து சரியா வேகல, கீழே கறி பிடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமா அங்கங்க ஒரு லைட்டா வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் தண்ணி மட்டும். ஸோ என்ன ஆகும்னா அது கறி பிடிக்காம இருக்கும், அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து எனக்கு பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு ஒரு 90% வந்து வெந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா நம்ம டேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டேட் வந்து ஒரு 3 பீசஸா இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஏன் டேட்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து மேரேஜஸ்ல எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அங்கங்க வந்து தெரியும். சாப்பிடும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பீட்ரூட் பீஸா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது ஆக்சுவலா பீட்ரூட் பீஸ் கிடையாது,
இது வந்து டேட்ஸ் சாஃப்டா இருக்கும்ல, பஞ்சு மாதிரி அந்த டேட்ஸ். ஸோ இது போட்டா என்ன ஆகும்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். கீமா டேட்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஏலக்காய் இருக்கு இல்லையா? ஸோ ஏலக்காய் வந்து வெறும் உள்ள இருக்கிற அந்த பிளாக் சீட்ஸ் மட்டும்தான், தோல் இல்லாம வெறும் அந்த பிளாக் சீட்ஸ் மட்டும் எடுத்து இதுல போட்டு நல்லா பொடியா பண்ணிக்கோங்க. சாஃப்டா பொடி பண்ணணும். அப்படியே வந்து ஏலக்காய் எடுத்து அப்படியே அந்த உள்ள இருக்க அந்த கருப்பு சீடு எல்லாம் போடுவீங்க. அப்படி போட்டா என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் வராது, ஏலக்காய் ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால அந்த ஏலக்காய் வந்து நல்லா சாஃப்டா பவுடர் மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா சர்க்கரை போட்டுக்கிறேன். ஸோ நார்மலா நீங்க தீபாவளிக்காக பண்றீங்க அப்படின்னா சர்க்கரையே போட்டுக்கோங்க. ஆக்சுவலி டேஸ்ட் வந்து சர்க்கரை தான் நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு ஃபுல் கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இவ்வளவு தேவைப்படாது. 53 கிளாஸ்ல நான் ஃபுல்லா எடுத்திருக்கேன். பட் இதுல வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சமா தான் போட போறேன். ஏன்னா ஆல்ரெடி டேட்ஸ் நம்ம போட போறோம். அண்ட் பீட்ரூட் கூட நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஸ்வீட்டிஷான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியா போட்டாலும் ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன் நான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சர்க்கரை போட்ட உடனே கலர் மாறிச்சு, தெரியுதா? சர்க்கரை போட்டாதான் அந்த கலரே நம்மளுக்கு வரும். வெல்லம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஓகேவா? கண்டிப்பா கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான், வெல்லம் போட்டுக்கலாமா அப்படின்னு. ஒரு 4 ஸ்பூன்ஸ் சர்க்கரை தான் நம்ம போடுறோம். அதுல நம்ம சாப்பிட்டா வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சர்க்கரை தான். இல்ல சுகர் இருக்கு, சுகர் பேஷண்ட்ஸ் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து 10 டேட்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? அந்த 10 டேட்ஸுக்கு பதிலா இன்னொரு 5 டேட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ஸ்வீட் கொஞ்சம் ஆட் ஆகும். சாப்பிடும் போது வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சுகர் போட்டோம் இல்லையா? அந்த டைம்ல கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எங்களுக்கு அந்த டேட்ஸ்ல வர ஸ்வீட்டே போதும்னா அதோட கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்னா டேட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. நார்மலா இல்ல ஃபெஸ்டிவல்காக நம்ம பண்றோம் அப்படின்னா சுகரை போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? வெல்லம் வந்து பருப்பு ரிலேட்டடான இதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இதுக்கும் நல்லா இருக்கும். நாங்க வந்து வெல்லம் தான் சாப்பிடணும்னா ஓகே, வெல்லமே போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைம்ல நான் டேட்ஸ் போட்டுடுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுல வந்து டேட்ஸ் போட்ட மாதிரியே தெரியாது. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். டேட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் சர்க்கரை கம்மியா இருக்கு எனக்கு, அதனால என்ன பண்றேன்னா இன்னொரு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். 1/2 கிளாஸ். ஓகேவா? நம்மளுக்கு வந்து அந்த டேட்ஸ் சாஃப்ட் ஆகிறதுக்குள்ள இந்த சுகரும் மெல்ட் ஆயிடும் நீட்டா. போதும், அதுக்கு மேல எல்லாம் வேணாம். 1/2 கிளாஸ் போதும். குட்டி டீ கிளாஸுங்க இது. ஒரு 30 கிராம்ஸ் சுகர் போட்டிருப்பேன், அவ்வளவுதான். ஸோ ஏலக்காய் வந்து நீட்டா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடிதான் போட்டா ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும், அதனால பொடிதான் போடுங்க. அப்படியே சீடா போடாதீங்க. அப்புறம் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க, இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் உங்க விருப்பம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நட்ஸ், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்குள்ள அகைன்
1 ஸ்பூன். நான் கீ வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவேன் மொத்தத்துக்கு. ஒரு 1/2 kg ஒரு 400 grams பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான். அந்த 400 grams பீட்ரூட் வந்து ஒரு 4 ஸ்பூன் கீ போடுவேன். ஏன்னா நம்ம எல்லாமே இதில் வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல இல்லையா, நல்லா சிம்ல வச்சு தானே ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து எனக்கு 1 வீக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண அன்னைக்கு வெளியே தான் வச்சுடுவேன். அன்னைக்கு நைட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் எப்பப்போ சாப்பிடணுமோ சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு 1 வீக் வரையிலும் கூட கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஸோ தண்ணியில பாயில் பண்ணி தண்ணியில பண்ணா என்ன ஆகும், சீக்கிரமா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இல்லையா. பட் இது வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் நெய் ஒரு 4 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். அந்த என்ன சொல்றது, பொங்கல்ல எப்படி நெய் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையிலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது போட்டுக்கலாம், வாட்டர்மெலன் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு 1/2 ஸ்பூன், 4 கூட போடலாங்க. ஒரு 3.5 ஸ்பூன்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். நான் போட்டது வந்து ஓரளவு கம்மியாவே ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த பீட்ரூட் சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அதனால இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு அங்கங்க பட்டா பிடிக்கும். ஸோ அதனால வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஓரளவு கம்மியாவே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஆமா இதுவும் ஃப்ரை பண்ணிட்டு போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் போட்டுடுங்க. ஃப்ளேவர் எப்படிமா இருக்கு? ஸோ உண்மையாவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஸோ இன்னொன்று நம்மளுக்கு அந்த மேரேஜ்ல வைக்கிற மாதிரி அந்த ஃப்ளேவர்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து எதர் ஹார்லிக்ஸ் பவுடர் இல்லைன்னா வந்து பூஸ்ட் பவுடர் அந்த மாதிரி பவுடர்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் லைக் நம்மளுக்கு வந்து மேரேஜ்ல அந்த பந்தியில வைப்பாங்க இல்லையா அந்த டேஸ்ட் இருக்கும். பட் நான் இதில் வந்து அந்த எந்த ஒரு பவுடர் நான் ரெகுலராக போட மாட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது அன்ஹெல்தியாக சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாமே ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் தான். ஓகேவா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் வீட்டில் ரெகுலராக பண்ணுற ஒரு ரெசிப்பியில் வந்து பீட்ரூட் ஹல்வாவும் ஒன்று தான். இது வந்து நம்ம பசங்களுக்கு சப்பாத்தி கொடுத்து விடுவேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சைட் தொட்டிக்கிறதுக்கு ஒரு ஜாம் அது கூட நல்லாயிருக்கும். என் பையனுக்கு நான் அப்படி பண்ணுவேன். நல்லாயிருக்கு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் போடுவாங்க மேரேஜஸில். அது போட்டோன்னா எக்ஸாக்ட் நம்மளுக்கு அந்த மேரேஜ் பந்தியில் வைக்கிற ஃப்ளேவர் வரும். மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் தீபாவளி வந்து இந்த பீட்ரூட் ஹல்வா மெனு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.